நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய மக்கள் பண்ணுற தப்பே பார்த்தீங்கன்னா நாளை தப்பு தாங்க. ஒன்று வந்து கண்டென்ட் சரியாக போகிறது இல்லைங்க. அந்த கண்டென்ட் போட்டாலுமே அது ரீயூஸ்டு கண்டென்ட்டாக வருதுங்க. மூணாவது காப்பிரைட் வந்துருதுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஆகாமல் ஃபைனலாக அந்த ஸ்டேஜ் விட்டு போயிடுறாங்க. இந்த நாலுமே எங்களுக்கு நடந்துச்சுங்க. அந்த பழைய சேனல் நாங்கள் ஒரு சேனல் வச்சிருந்தோம். அந்த சேனல் இந்த 4 தப்புமே நடந்துச்சுங்க. இப்போ அந்த தப்பெல்லாம் வந்து எப்படியெல்லாம் சரி செஞ்சு இப்போ நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் இதே மாதிரி உங்களுக்கு எப்படி கரெக்டாக கொண்டு போகணும்னு கைட் பண்ணுறோம். வாங்க வீடியோ போகலாம். நீங்க இப்பதான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானதுமா ஒரு கண்டென்ட் தாங்க. நம்ம கண்டென்ட்டை மட்டும் என்னங்கிறத வந்து பிடிச்சிட்டு வைங்களேன், நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு குக்கிங் வீடியோ வருதுன்னா நீங்க குக்கிங் போடலாம், ஒரு ஃபன்னி வீடியோஸ் போடலாம், இல்ல ஃபேமிலி ரிலேட்டடானதை போடலாம், இல்ல டிராவல் பண்றது, ஒரு vlog, என்ன வேணா போடலாம், டான்ஸு, சாங்கு, எந்த மாதிரி வேணாலும் போடலாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி நீங்க டெய்லி அப்லோட் பண்ணீங்கன்னா அது மூலியமா உங்களுக்கு மணி வந்து வரும். ஆனா நீங்க ஸ்டார்டிங்லேயே வராது. நீங்க ரெகுலரா அதுல வந்து ஃபோக்கஸ்டா வந்து நீங்க பண்ணணும். அப்பதான் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கவர்டா ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட். ரீயூஸ்டு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் 10 மினிட் வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இப்போ ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காங்க, ஷார்ட்ஸோட வீடியோ. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு MP3யோட போட்டிருக்காங்க. அந்த வீடியோட MP3யோ இல்லை அந்த வீடியோட யூஸ் பண்ணிக்கிற கிளிப்ஸ், இமேஜஸ், வீடியோ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்கள் சேனலில் எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். அது தொடர்ந்து ஒரு 4-5 டைம் போச்சு நம்ம சேனலில் 10 மினிட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு தவறான செய்யுங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா காப்பிரைட். இதுல வந்து காப்பிரைட் ஒன்று இருக்கு, இல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு ஒன்று இருக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப டேஞ்சருங்க. காப்பிரைட் வந்து எப்படின்னா நீங்க வந்து வேற ஒருத்தவங்களோட வீடியோஸ் இல்ல ஒரு சாங்கை வந்து உங்களோட சேனலுக்குள்ள வந்து போட்டுருந்தீங்கன்னா அதுக்கு மணி வராது, உங்க சேனல்ல கூட தூக்கிடுவாங்க. நீங்க எந்த ஒரு கண்டென்ட்டுமே வந்து நீங்களா ஓனா வந்து போட்டீங்கன்னா மட்டுமே தான் அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வந்து வரும். சரிங்களா? இதுல வந்து நம்ம மூவி சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து அது நெக்ஸ்ட் வீடியோல சொல்லி தரேன். ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு இந்த மூணுமே இல்லைன்னா கண்டென்ட்டும் சரியில்லை, ரீயூஸ்டு கண்டென்ட் ஆகி, மூணாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் எல்லாமே வந்துச்சுன்னா சேனல் எலிஜிபிலிட்டி ஆகாதுங்க. டோட்டலா 10 மினிட் ஆயிருங்க, சேனலவே வந்து பேன் பண்ணிடுவாங்க. எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுங்க. அதாவது லாஸ்ட் 90 டேஸ்ல 90 நாள்ல 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 இருந்துச்சு, இப்போ வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுங்க. பிளஸ் வந்து 3 மில்லியன் வியூஸ் வேணும் உங்களுக்கு. அதாவது 30 lakh வியூஸ் ஷார்ட்ஸ்ல வேணும். அதாவது 90 டேஸ்க்குள்ள. அதாவது 90 டேஸ்க்குள்ள நீங்க எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்கன்னா நீங்க ஸ்டேஜ் போயிடலாம், மானிட்டைஸ் ஆயிடலாம். அதுவே வந்து நீங்க 90 டேஸ்க்கு அப்புறம் ஆனீங்கன்னா மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க ரிவ்யூ எடுப்பாங்க. லாஸ்ட் கவுண்ட்ல எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஒரு 30 lakh வியூஸ் போயிருக்காங்க. அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் ஸ்டார்டிங் கவுண்ட் பண்ணி எடுப்பாங்க. நீங்க இப்பதான் வீடியோ போடுறீங்கன்னா அப்படி கண்டினியூஸா அந்த 90 டேஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 1 year வந்து டைம் இருக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. டெய்லி வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ இல்லை 3 வீடியோ தொடர்ந்து நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்க அந்த யூடியூப்ல ரொம்ப என்கேஜாகவும் இருக்கணும். உங்களோட வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகும், பாப்புலர் ஆகும். ஓகேங்களா? அதனால ரெகுலரா அந்த வீடியோஸ் வந்து நீங்க போட்டுட்டே இருங்க. அப்பதான் வந்து உங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா போகும். ஓகேங்களா? நாங்க பண்ண தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்க்கு யூஸ்ஃபுல்லா நாங்க நிறைய வீடியோஸ் நாங்க டெய்லி போடுவோம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க. டாடா.